5 நாளைக்கு வந்து பர்மிட் வாங்கியாச்சு. நம்ம 5 நாளைக்கு மேலே இங்கே இருக்க போகிறதில்ல மேக்ஸிமம். வாட் இஸ் அ பைக்? இஸ் யுவர் பைக்? எஸ் மை பைக். வந்தாச்சுங்க ஒரு வழியா. அப்படியே அசால்ட்டாக செய்யணுங்க, ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி செஞ்சு சீன் கிரியேட்லாம் பண்ணக்கூடாது. ஹாய் ஹாய் மேன் ஹாய். ஸோ ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் மோட்டோ விலாகர். நான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேயில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நேற்று ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை ஃபுல்லாக வந்து மெக்கானிக் ஷாப்பில் விட்டு தேவையான சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணி முடிச்சு இப்போ பக்காவாக ரெடி ஆயாச்சு. ஸோ எனக்கு பின்னாடி நம்மளோட பைக்கு ஃபுல்லி லோடடாக நின்றுட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து நம்ம நூப்ரா வேலி வந்து போக போகிறோங்க. நூப்ரா வேலி போயிட்டு போகிற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கர்துங்களா பாஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு நூப்ரா வேலி போயிட்டு ஸோ அங்கே வந்து இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நம்ம சீக்கிரமே போயிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரைடு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. பேங்காங் லேக் போக போகிறோம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்த வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளான்னைக்கு நாம் இங்கேருந்து கிளம்பி மணாலி வழியாக எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ இப்போ மணாலியோட மெயின் ரோடு வந்து க்ளோஸில் இருக்குது. பட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ரோடு அரௌண்ட் 200 கிலோமீட்டர், அது வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடு, அது வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நம்ம எப்போனாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நான் இன்னும் பர்மிட் எடுக்கல. ஸோ பர்மிட்டை எடுத்துட்டு மோட்டோ விலாகில் நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்மளோட அட்வென்ச்சருக்குள்ளே போகலாம். கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம லடாக் வந்ததுனால லேவோட இந்த ஸ்டிக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் இதை வாங்கி நான் ஒட்டிட்டேன். அதே மாதிரி லடாக்கோட ஃப்ளாக் அதையும் ஒரு வழியாக நான் ஒட்டிட்டேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஒன் ஸ்ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் மீட்டப் வந்து வைப்போம். அப்போ ஃபஸ்ட்டு வர 10 பேர்த்துக்கு 10 ஃப்ளாக் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் நிறையா வாங்கலை. காரணம் என்னென்னா என்கிட்ட பட்ஜெட் இல்லை, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வர 10 பேர்த்துக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ளாக் வந்து கிடைக்குங்க. அவ்வளோதான். இங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே தான் ஆஃபீஸு. ஸோ கிளம்பலாம். லேலேருந்து நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து இன்னர் லைன் பர்மிட் வாங்கியிருக்கணும். ஸோ நோ ப்ராப்ளம், 600 ருபீஸ் பே பண்ணி எப்போ வேணால் அந்த இன்னர் லைன் பர்மிட்டை நம்மளால் வாங்கிக்க முடியும். ஓகே, போயிட்டே இருக்கலாம். ஓகே, சவுத் இந்தியா ஃபுட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மெட்ராஸ் காஃபே. ஸோ நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் மெட்ராஸ் காஃபில் சாப்பிட்டு போயிடுங்க. ஸோ சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி ப்ரைஸும் அதிகம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. தேடிங்கன்னா ஈஸியாக கூகுளில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நாம் இப்போ எக்ஸிட் ஆகிறதுக்கான நேரம் வந்துவிட்டது. இதெல்லாம் இந்த பெல்ஸ் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. லடாக் கூட என்ட்ரன்ஸில் இருக்குது. லெட்ஸ் கோ. இது வந்து லேவோட மார்க்கெட்டுங்க, பழைய மார்க்கெட்டு. ஸோ இங்கேயும் நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. அஞ்சு நாளைக்கு வந்து பர்மிட் வாங்கியாச்சு. நம்ம 5 நாளைக்கு மேலே இங்கே இருக்க போகிறதில்ல, மேக்ஸிமம் பர்மிட் வாங்கியாச்சு. ஸோ இங்கே தான் லடாக் மை ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் 600 ருபீஸ் வந்துச்சு. வந்தோம், 5 நிமிஷம் தான், டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. பே பண்ணிவிட்டேன், அவ்வளோதான், தெரிச்சு ஓடிட வேண்டியதான்.
ஸோ நாம் பறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே, கிளம்பியாச்சு. ஆமாம், இந்த சைடு போகணும். மேலே நம்ம கூட ஒருத்தர் வந்தாப்புல. அவர் பாவம் இந்த சைடுன்னு சொன்னோடனே அவர் இந்த சைடு போயிட்டாப்புல. அவர் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். என்ன இவ்வளோ வேகமாக போகிறாப்புல? எங்கே போனார் தெரியலையே. என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த சைடு போகணும். யோ, அங்கிட்டு போகணும்யா. எங்கிட்டயா போனேன் இவ்வளோ வேகமா? அடாடே, இந்த தம்பி வேறு எங்கிட்ட போயிட்டாப்புலங்க. கேரளாலேருந்து வந்திருக்காரு, சோலோ ரைடரு. கண்ணு கட்டின தூரம் வரையும் ஆளையே காணாங்க. எங்கெங்க போயிருப்பாப்புல? பாருங்க, ஆர்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, லதாக்கி ஆர்ட் எல்லாமே. நான் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுறேன். ₹102 இங்கே. அடா பாவிகளா, நம்ம ஊர் காசுக்கு தான். நம்ம ஊரில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தாங்க இங்கே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் உள்ள கூட 1 லிட்டருக்கு மேலே பெட்ரோல் இருக்க தான் செய்யுது. நம்ம கார்துங்லா பாஸ் போகிறதுக்கான ரோட்டை வந்து பிடிச்சாச்சுங்க. இங்கேருந்து நமக்கு ஒரு 38 கிலோமீட்டருங்க கார்துங்லா பாஸ். ஃபஸ்ட்டு வந்து கார்துங்லா பாஸ் போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூப்ரா வேலி போயிட்டு அங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து 5-6 மணி நேரம் வந்து ட்ராவல் எடுக்கும் நம்ம பைக்குக்கு. நீங்கள் ஏடிவிலாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் 2 மணி நேரம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போக போகிறேன். காரணம் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஹை லாட்டிடியூடுக்கு போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரபிள்ஸ்லாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம மேலே போக போகிறோம். இது வரைக்கும் 12,500 அடி வந்து நம்ம மேலே போயிருக்கோம். இப்போ வந்து நம்ம போக போகிறது அதுக்கும் மேலே நம்ம மேலே போக போகிறோம். ஸோ நம்ம பாடி வந்து ஆல்மோஸ்ட் இந்த லதாக்கோட ஹை ஆல்டிடியூடுக்கு வந்து செட் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரூட் வழியாக போகணும். பெர்மிட் வாங்கியாச்சுங்க. ஜஸ்ட்டு 600 ருபீஸ் தான் ஆச்சு. பாருங்கள் இந்த லேவோட சிட்டியை. தெரியுதா உங்களுக்கு? இதாங்க லேவோட சிட்டி. ஸோ ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான ரோடு. ஸோ அதனால் நம்ம எப்போதுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. கரெக்டாக பள்ளத்தாக்குக்கு நடுவில் அமைஞ்சிருக்குங்க லேவோட சிட்டி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்டி. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக வந்து நம்மளோட ட்ராவலை வந்து எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெரிய ரவுண்ட் ட்ரிப் மாதிரிங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லடாக்கில் 52 பிளேஸுக்கு மேலே வந்து விசிட் பண்ணுறதுக்கு இருக்குது. எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நூப்ரா வேலி போகிறீங்கன்னா நூப்ராவில் 2 நாள் தங்குங்க. நூப்ரா வேலியில் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க சொன்னாங்க. ஸோ நாம் எதுக்காக வந்திருக்கோம்? நாம் ஆல் இண்டியா ரைடை 40 நாள் முடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்மகிட்ட எடுக்கிற ஒவ்வொரு நாளுமே நாம் நார்த் ஈஸ்ட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோரிங் இருக்கும், அதிகமாக வந்து ரைடு தான் இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெக்கார்டு வந்து செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரைடே வந்து எடுத்திருக்கோம். 160cc வெஸ்ட் கோஸ்டல் ரோடு டு ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடிக்கிறதுக்கு என்டையர் இந்தியாவோட பார்டர்ஸையுமே கவர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம். ஓகே, வாட்? Is this a bike? Is this a bike? Yes, my bike. Okay, show me RC. Yes. RC ID license. ஓகே, இது வந்து ஒரு செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்மக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. ஓகே, நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்கே. Where are you coming from? தமிழ்நாடு. Yes. Okay, we're going to Nubra Valley. Yes. This is permit. You want to see? Yeah, just give me RC and ID. Thank you. அவ்வளோதாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிளான செக்கப். வெயிட் அட் இட். நம்மளோட பர்மிட்டிங் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்குவோம், எதையும் லூஸ் பண்ணிடக்கூடாது. Yeah bro, if I am coming with any other bike, with my friend bike, what is the formalities? So you can't go. If
you're traveling in Leh, Yeah. you're going to the Nubra Valley. Okay. It has to be on own bike. Own bike. It has to be registered in your name. Yeah. So if you're bringing with another friend, Okay. your family friends, Okay. you can't go. So what about the local? Local, obviously, because it's registered in local. So you're Yeah. going to the border area. We can rent bike. I can go. Okay. சூப்பர். ஓகேங்க, என்ன சொல்கிறாங்கன்னா ஓன் பைக்கில் வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. ரெண்டல் பைக்கில் வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாமா. பிகாஸ் நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு லோக்கல் பைக் இருக்கும் இல்லையா, அந்த பைக்கை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. பிகாஸ் அது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். பட் அவங்க சொல்கிறதா நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஓகே, நிறைய பேர் தான் கன்வே பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ரைடிங் க்ளவுஸை ஒரு கையில் போட்டுக்கிறேன், இன்னொரு கையில் நான் போட மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரைடிங் க்ளவுஸை போட்டு சம்டைம்ஸ் தேவைப்படுறத டக்குன்னு ஆக்சஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ரொம்ப குளிர்ச்சினா மட்டும் நான் வந்து கையில் இன்னொரு க்ளவுஸ் ஒன்று வச்சுருக்கேன், விண்டர் க்ளவுஸ், அதை போட்டுக்குவோம். அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கேருந்து 34 கிலோமீட்டரில் இருக்குங்க கார்துங்லா பாஸ். ஸோ அதனால் அடித்து நிறவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இப்படி தான் இருக்கும் ரோடு இங்கேருந்து அங்கே போகிற வரைக்கும். அதனால் நம்ம வந்து சேஃபாக தான் போகணும். அதனால தான் 1 ஹவருக்கு மேலே காட்டியிருக்கு போல். இப்படி போய் அப்படி போய் போகணும் போல் இருக்குது. நிறைய கல்லெல்லாம் வேறு இருக்குங்க. மேலேருந்து டம்மு டம்முன்னு கல்லெல்லாம் விழுக்கும் போல். ஆத்தி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. என்ன தான் வந்து நம்ம 40 நாள் பிளான் போட்டிருந்தாலும் கூட இப்போ நான் நினச்சா லே மட்டும் டச் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி மணாலி போயிட்டு அங்கேருந்து டக்கு டக்குன்னு நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே போயிட முடியும். நார்த் ஈஸ்ட்டு 10 நாள் தாங்க. 10 நாளில் வந்து நார்த் ஈஸ்ட்டை முடிச்சுட்டு நாம் வந்து இதுக்கு வந்துட முடியும், கொல்கத்தா வந்துட முடியும். கொல்கத்தாவிலேருந்து அதிகபட்சமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 டேஸில் வந்து நம்ம கன்னியாகுமரியை ரீச் பண்ணிடலாம். பட் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. 1 நாள் 2 நாள் சேர்த்தி ஆனாலும் பரவாயில்ல. மறுபடியும் அடுத்து வந்து வின்டர் ரைடு நம்ம பிளான் பண்ணலாம். அடுத்து ஒரு 3 monthஸில். கொஞ்சம் ஃபினான்ஷியலாக செம்ம டைட்டாக இருக்கேன் நான். ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தாங்க கேட்குறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் மேக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃபேமிலி தான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்பான்சர் யாருமே கிடையாது. ₹1 கூட ஸ்பான்சர் வந்து எனக்கு யாரும் தர கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் மணி. அந்த ஓன் மணியும் எந்த மாதிரி வந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோடய ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு யார் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி தாங்க. என்னோடய ஃபேமிலி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து தேவைப்படுறப்பெல்லாம் வந்து மாரல் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னால் இதை பண்ண முடியுது. நாம் பண்ண மாதிரி இதுவரை யாருமே பண்ணலைங்க. ஈஸ்ட் கோஸ்டல் டு வெஸ்ட் கோஸ்டல் இன்க்ளூடிங் நார்த் ஈஸ்ட்டு, நார்த் மவுண்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாம் கவர் பண்ணுறோம். வித்தின் 40 டேஸ்க்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். லே வந்து என்னோடய பிளானில் ஜஸ்ட்டு லேவை டச் பண்ணிட்டு போகிறது தான். பட் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அந்த 2 பாஸையும் டச் பண்ணிட்டு போயிட்டால் நல்லா இருக்குமே. இங்கே பாருங்கள், முரட்ட ஆஃப் ரோடாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மணாலி ரோடு புது ரோடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஓல்டு ரோடு வந்து இப்போ க்ளோஸில் இருக்காங்க. காரணம் என்ன பண்ணால் லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சு. அதனால் மணாலி ரோடு வந்து க்ளோஸ். இப்போ புது ரோடு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் ஆனால் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த ஆஃப் ரோடில் தான் போய் ஆகணும். 180+ கிலோமீட்டர்ஸ். வேறு சாய்ஸே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தானாமா. நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆஃப் ரோடை தாங்க நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். அதனால் வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. வண்டி டயர்ஸ் வந்து முடிஞ்ச வரையும் புது டயர்ஸ் போட்டு வந்துடுங்க. நம்ம புது டயர் போட்டு வந்து நம்மளை வச்சு செய்யுன்னு செய்யுது. எப்படி ஜம்முன்னு சல்யூட் பண்ணிட்டு போகிறாங்களா? ஹா தம்பி மெல்லமாக போடா. ஓகேங்க, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டேங்க. நான் பேசி போர் அடிக்க விரும்பலை. ஸோ உங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்ச விஷயம் இதுதான். ரோட்ஸ் இப்படி இருக்குது, கீழே செக்கிங் அப்படி இருக்குது, பைக்கோட கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளால் வந்து இது எல்லாத்தையுமே பக்காவாக பண்ண முடியும். இப்போ கேரளாவிலேருந்து ஒரு பையன் நம்ம கூட ஜாயிண்டாக இருக்காப்புல. நம்ம வந்து வெக்கேட் பண்ணும்போது நம்ம கூட வந்தாப்புல. ஒரு மெமரி இது வச்சுருக்காங்க இந்த இடத்துல. சூப்பருங்க. தன்னோட உயிரை நீர்த்திருக்காரு, அதனால் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே தான் அவர் வந்து உயிர் போயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், லேவோட சிட்டி. நம்ம அப்படி தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ கம்ப்ளீட்லி அந்த லேவோட அவுட்டர் லுக், மவுண்டன்ஸ் லுக் ஸ்டன்னிங் ப்ரோ. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. மலை மேகங்கள் வர மலையை வந்து பெய்யறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி பனி மலைகளும் ரொம்ப அழகாக இருக்குங்க. சான்ஸே கிடையாது. நம்ம நின்றுட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் வந்து நம்மளோட நேரம் வந்து கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். இப்போயே டைம் என்ன தெரியுமா?
2:30ங்க. ஸோ நூப்ரா வேலி போகிறதுக்கு 6:30 7 ஆகிடும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணணும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு, பயங்கர ஒர்க்கு. இங்கே வந்து சவுத் புழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே வந்து என்ட்ரி போடணும், பைக்கோட என்ட்ரி போட்டுட்டு அங்கே கடையில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். ஃபுட்டு வேண்டாம், ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் தான் நிறையா தேவை. மேலே வந்து நிறையா பைக்கர்ஸோட ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாமே வீடியோவில் நிறையா பார்த்துருக்கோம். நம்ம தாங்க ஸ்டிக்கர் இல்லாமல் வந்துட்டோம். ஸ்டிக்கரே ரெடி பண்ணிட்டு வந்துருக்கலாமோ. I want to write it. नाम क्या है आपका नाम? प्रवीण कुमार. प्रवीण कुमार. प्रवीण प्रवीण PRAVIN சிங்கிள். தேங்க்யூ சார். அவ்வளோதாங்க. ஹெல்மெட் போட்டு சத்தமாக பேசினா தான் அவருக்கு தெரியும். இங்கே பாருங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஓகே, எல்லோரும் அவங்க வந்து போன இடத்த தடயத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. ஓகே, நம்மளோட ட்ரீம். இன்னொரு 200 மீட்டர் இருக்காங்க. வெல்கம் டு கார்துங்லா பாஸ். வந்தாச்சுங்க ஒரு வழியா. அப்படியே அசால்ட்டாக செய்யணுங்க, ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி செஞ்சு சீன் கிரியேட்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு அது வராது. நம்மக்கிட்ட வந்து கரேஜ் இருக்குது. வி கேன் டூ இட், டெஃபினெட்லி வி கேன் டூ இட். இவருங்க தேவையான எல்லாமே இருக்குது. ஓகே, ஃபைனலி நம்மளோட ட்ரீம் டெஸ்டினேஷன் வந்து சேர்ந்தாச்சுங்க. எல்லோரும் ஸ்னோவில் ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. ஓகே, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஃபைனலி நாம வந்தாச்சு. உலகின் உயரமான மோட்டரபிள் ரோடு கார்துங்லா பாஸ். எஸ், उसमें ये सारी आईपैड में ஸோ நாம் இப்போ கார்துங்லா பாஸில் இருக்கோம். ஸோ உலகத்தின் மிக உயரமான மோட்டரபிள் ரோடு. ஸோ எனக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த கார்லாம் நிற்கிது பாருங்கள், அங்கே தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம அங்கே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஆல்ரெடி. சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கையே விரைக்கிற அளவுக்கு குளிருங்க. எனக்கு பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக ஒயிட்டாக தெரியுது இல்லையா, எல்லாமே ஸ்னோ தான், பயங்கரமான ஸ்னோ. இங்கே பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருக்குது. 17,000 அடி உயரத்தில் இருக்கும் நம்ம இப்போ. வாவ், இந்த ஃபீலே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து நாம் நூப்ரா வேலிக்கு போக போகிறோம். இங்கே ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும்
அந்த மூச்சு விடுறதுக்கு சிரமமான எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக வந்து டேப்லெட் மட்டும் போட்டுக்கோங்க. இட் வில் பி பெட்டர் ஃபார் யுவர் ஹெல்த். எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் வாமிட் வராது. அப்போ தான் அதுக்காக தான் வந்து போட சொல்கிறாங்க. ஹை லாட்டிடியூட் சிக்னஸ் நமக்கு இப்போ இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மோட்டோ லைக்கிங்கில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஐ ஹவ் எவர் சீன். See man, tons of snow. Good. அந்த பையன் ஏன் நின்று வரான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. பவர் வேறு டவுன் ஆகுது. காரணம் இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் தான். ஓகே, இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கரமான ஆஃப் ரோடு அட்வென்ச்சருங்க. சுற்றிலும் ஒன்லி வெள்ளை பனி மலைகள் நம்மளை சூழ்ந்திருக்கு. நமக்கு மேலே வந்து அந்த ஹையஸ்ட் ஆல்டிடியூட்லேருந்து அப்படியே கொஞ்சமாக ஸ்லோவாக இறங்கி மறுபடியும் ஹையஸ்ட் ஆல்டிடியூட்டில் நம்ம ஏற போகிறோம். இப்போ இங்கேருந்து கீழே இறங்கிட்டோம்னா வச்சுங்களேன், அப்படியே ஸ்னோ ஸ்லோவாக அப்படியே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் மேலே ஏறினோடனே மறுபடியும் ஸ்னோ வந்துடும். ஓகே, சும்மா வெள்ளப்பெருக்கு எடுத்து விடுதுங்க. இப்போ ஐஸே வரலன்னு வச்சிங்களேன், ஃபுல்லாக நம்ம ஊரில் அடிக்கிற மாதிரி இங்கே அடிச்சிச்சின்னா வச்சுங்க, அவ்வளோதான், சோழி சுத்தம். யாருங்க தண்ணி எப்படி ஓடுதுன்னு, ரொம்ப டேஞ்சருங்க. ரூட்டில் எத்தா தண்டி போடலாம். அடே அப்பா, டக்குன்னு ஸ்கிட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான், நமக்கு சங்கு தான். லடாக்கோட மாடு வகையை சேர்ந்தது. இந்த மாதிரி பயங்கரமான பனிலையும் கூட கிடைக்கிறத சாப்பிட்டு சர்வே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு உயிரினம். அங்கே பாருங்க, அங்கே ஒரு போய் எதையோ தேடிட்டுருக்கான். இங்கே இருங்க, இங்கே ஒரு ஆள் எதையோ ஒன்று தேடிட்டுருக்கு. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில். அப்பா செம்மையாக இருக்குங்க. ஐயோ, பொருள் இன்னும் எவ்வளோலாம் பார்க்க போகிறோன்னு தெரில. சூப்பராக இருக்குது. வாவ். ஓகே, இதை பார்க்குறக்கான திருப்பி வந்தேன். அப்படியே ரிட்டர்ன் போகலாம். இங்கே பாருங்க, அங்கே 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 இங்கே இங்கே அங்கே 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 ஃபுல்லாக இருக்காங்க. ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க இடத்துல சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நேரில் பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். இன்னும் பக்கத்தில் பார்ப்போம். அங்கே வேலிக்கு போயிட்டு நம்ம பக்கத்தில் பார்க்கலாம். இங்கே பாருங்க, குட்டியோட ஒன்று இருக்குது. ஒரு குட்டி யாக்கியாக்கு, ஒரு அம்மா யாக்கியாக்கு, ரெண்டு இருக்குது. தெரியுதா குட்டி? சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறையா பார்ப்போங்க, இதுக்கப்புறம் நிறையா பார்க்கலாம். பூரா இந்த மவுண்டன்ஸ் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இவங்க தான், இவங்களோட ராஜ்யம்தான். ரேவன் வந்து ஒன்று இருக்குது. காக்காலே பெருசாக இருக்கும் இல்லையா, ரேவன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தாங்க, அடே அப்பா, இவ்வளோ பெரிய காக்கா பார்க்குறாங்க. அதுவும் அண்டங்காக்கா, ரேவன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அப்பா அப்பா, இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்லேயும் ரேவன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஊர் காக்கா கிடையாதுங்க, அதோட பெருசு, செம்ம பெருசு. அடே யாக் யாக். பசங்க பாருங்க ஜாலியாக இருக்காங்க.
இது சாஃப்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க, ஹார்டுன்னு சொல்ல முடியாது. பட் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹாய் ஹாய் மேன் ஹாய். பாருங்கள் அதோட உடல் அமைப்பு பாருங்கள். இந்த குளிரை தாங்கிறதுக்காகவே அது உடம்பு மேலே வந்து பயங்கரமான ரோமங்கள் வளர்ந்துருக்கு. ஸோ அதையும் கூட எடுத்து இங்கே வந்து ட்ரெஸ்ஸு கைவினை பொருட்கள்லாம் செய்ய தான் செய்கிறாங்க. இங்கே என்ன கிடைக்கும் தெரிலையே. இப்படிலாம் நின்று போயிட்டு இருந்தோம், நம்ம டவுசராக வந்துடும். 15,300 ஃபீட்டு கீழே இறங்கிட்டோங்க. நூப்ரா வேலி அங்கே போனோம் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அட பயபுல ரோட்டில் ஒன்று இருக்குங்க. டேய் யாரா நீ? லோக்கல் கையா? இவன் லோக்கல் கைங்க. அங்கேருந்து ரைடர்ஸ் இங்கே வர்றாங்க. இதை விட்டா எங்கேயும் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் லைட்டாக எதாவது போட்டுட்டு இங்கே எதாவது சாப்பிட கிடச்சின்னா ட்ரை பண்ணலாங்க. வந்ததுக்கு ஒரு டீயை போட்டாச்சு. ஆனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் லதாக்லேயே டீயை ஒரு ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கெல்லாம் டீ விலை நம்ம ஊரில் வந்து 10 பேர் சாப்பிட்றலாம். ஒரு டீயோட விலை 50 ரூபா, 70 ரூபா. காஃபி 50 ரூபா, டீ 50 ரூபா. அந்தளவுக்கு விலை விற்கிதுங்க. பட் வேறு வழி கிடையாது. நம்மளை வாமாவும் இதாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுக்கிறது கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் எடுத்துகிட்டே இருக்கணும். அதோட முக்கியமான விஷயம், நீங்கள் லேலேருந்து வரும்போதே ஸ்நாக்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டே நம்மளால் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. கடல மிட்டாய் இருக்கும், அப்புறம் வந்து சால்ட்டடு பீனட்ஸ் இருக்கும். இதெல்லாம் இங்கே இங்கே ஒன்ஸ் அங்கேருந்து இங்கே வந்துட்டிங்கன்னா அப்படியே விலை டபுளாக இருக்கும். இல்லை நான் சாப்பிட்டே தீருவேன், சாப்பாடு தான் வேணும் அப்படின்னா பேசாமல் ரெடி டு ஈட் மேகி இருக்கும், 50 ரூபா டப்பா. ஒரு 4 டப்பா 200 ரூபா தான். வாங்கி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி அவன்கிட்ட கேட்டால் கொடுப்பான். வாங்கி ஊற்றி சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாங்க. இது வந்து செகண்டரி பேக்கப் பிளான் தான், சாப்பாடோட இதை கம்மி பண்ணுறதுக்கு. பட் ஆனால் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு செத்து போயிடும். நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நூடுல்ஸே சாப்பிட்றேன் இங்கே வந்து. அதுவும் வந்து ரொம்ப சில்லுன்னு ஃபீல் ஆச்சா, அதனால் வந்து எதாவது சாப்பிட்ணும் அப்படின்றதுனால தான் வந்து ஒரு நூடுல்ஸ் அங்கே சாப்பிட்டேன். இங்கே வந்து ஒரு டீ ஒன்று சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்து எங்கே ஊர் வரும் என்ன வரும் எதுவுமே நமக்கு தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, என்ன தான் க்ளவுஸ் வாங்கினாலும் சரிங்க, நம்ம நண்பர் சொன்ன மாதிரி அடிக்கிற காற்றுல சின்ன சின்ன அந்த ஓட்டைகள் வழியா ஈஸியாக காற்று உள்ளே போயிடுதுங்க. அப்படியே ஊசி மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே குத்துது. என்னத்தை பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில.